ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு தேங்காய் பால் புலாவ் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். குக்கர் வச்சு அதில் முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நீங்கள் மசாலா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஒரு 3 பச்சை மிளகாவை போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம இதில் பச்சை மிளகா காரம் மட்டும் தான், நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை வாசனை போடணும். கேரட், பீன்ஸு, பட்டாணி போட்டிருக்கேன். நீங்கள் வேணுன்னா உருளைக்கிழங்கு, புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, நான் அதனால் ஆட் பண்ணல. இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி நான் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் அரிசி போட்டுட்டு உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் சாதம் புலாவ் ரெடி ஆயிரும். இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சைடிஷ் எதுவுமே வேண்டாம், அப்படியே சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ ஸோ